வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. I'm so excited and so happy that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. It's just a big thank you to you. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரளாவில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடி கூப்பிட்டு அதெல்லாம் இதான் சீனு, இதான் டைலாகு போ அப்படின்றாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off sir for pulling off such a huge project. Honored to be part of it. Also Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ப்ராஜெக்ட், அந்த யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐ பீன் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லாம் பார்க்கணும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் எனக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச்லாம் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதாங்க பண்ணிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் எனக்கு ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்படியே நல்லா சொல்லிட்டு இருக்காரு, எங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி இதே தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிலேருந்து. So thank you so much for being part of this. Your first award வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star. And I'm so happy that you're here today for this event, sir. Thank you. Decent-ஆ பேசுகிறேன் பார்த்தீங்களா? Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. எங்கள் அம்மா and my best friend, my brother, everybody here today. Thank you guys so much. Love you guys. Thank you. நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாரோட மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விரும்பன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாரோட பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடுறது? ஆக்சுவலி விரும்பன் படம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணுன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயும் பாடணும். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பயுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் அந்த இரண்டி ஒன்று பெத்தான் மாதிரி லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும், ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப இல்லை பாருங்க. நான் டீசெண்டாக இதுதானே ரீசெண்டாக நல்லா இருக்கு, சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னா யுவன் சார் பாடனாலே எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாடி கட்டி எனக்கு மெமரிஸ் இருக்கும். நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேலை லவ் பண்ணி லவ் போச்சு, அப்போ நான் போகாதே பாடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாரோட பாடல் வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்ட ஒரு மெமரிஸ் இருந்தால் என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட் ஆயிருக்கு ஒரு மெமரி. I feel Yuvan sir has like a go-to song in
எவ்ரி சுச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைஃபாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் எவ்ரிதிங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்மார்ட்ல போடாதீங்க. இல்ல கண்டிப்பாக நானே சொல்றேன். சில பேர் வந்து லவ் பண்றாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியர் நினைக்கிறது யுவன் சார் பாட கேட்டா அப்பதான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அனுபவமான வைப் இருக்கும். ஆமா, இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும் சார். உங்க பாட்டுல கேட்கும் போது லவ் பண்ணலன்னா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழகழகா வரும். வை சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார், நான் எனக்கு அந்த பாடகர் லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒன்றுமே லவ் வருது சார். இதுதான் சார் பிரச்சனையாக இருக்கு. வாட் இஸ் த சொல்யூஷன் டு சால்வ்? இல்ல நீங்க அந்த பாட்டு பாடிருக்கீங்க அதனால. இல்ல நான் பாட்டு கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாக பொங்கலுக்கு எப்பயுமே குடும்ப படம் வரும், ஆனால் எங்கள் பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் செஞ்சு ஸோ நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்றாவும் போது கூட 2-3 பேர் சொல்லிட்டே வந்தாங்க. என்ன இந்த தவிர சங்கர் சார் வர்சஸ் ஆதித்தி சங்கர் வர்சஸ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஒர்க் மேக் திஸ் வென்யூ கைஸ். குட் இப்போ ஜாப். கூட ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு. சரத் சார் ஹெட்மாஸ்டர் மாதிரி உட்காந்து முத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சக்தி. தேங்க்யூ ஸோ மச். Thank you all so much. Thank you so